கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ரெண்டு சனியன்களை சட்டையா தச்சு போட்டுட்டு மூணாவது ஒரு சனியை வருது. ஏன்னா விஜயா விமர்சிக்கிறாரு, அண்ணா எம்ஜிஆர் விமர்சிச்சா யாரும் விமர்சிக்கிறாரு, எடப்பாடி விமர்சிக்கிறாரு, ஸ்டாலின் விமர்சிக்கிறாரு. தப்பு சரியில்லான்னு சொல்ல வரல. நீங்க விஜய் மட்டும்தான் விமர்சிக்காங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. விக்ரமாண்டிக்கு அதிகமாக விமர்சிக்கிறாரோ விஜய, அது பப்ளிசிட்டி அப்படி வருது. மதுரையில் அவர் தன்னை சிங்கன்னாரு, கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டுன்னு சீமான் அடிக்கிறாருன்னு சொன்னா, டீப்பா பார்த்தா சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் அங்கே களம் இருந்தது. களத்துக்கே வராம ஓடிட்டீங்களா கோழை நாய்களான்னு அடிக்கிறார். ஆனா யாரை அடிச்சதாட்டு அது வெளியே வருது. சிங்கன்னு விஜய் சொன்னதுனால விஜய் அடிச்சாதான் வருது. நானே அப்படிதான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். மருதுபாண்டியர் கூட்டம் திருச்சியில பேசும்போது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் அடிச்சுக்கிட்டு விஜய் அடிக்கிறார். விஜய் வேற எஃப்ஐஆர் இல்லை, விஜய் குற்றவாளி ஆக்கலன்னு கேட்கிறார். அது நியாயமான கேள்வி தான். இல்ல அது பண்ணி அவங்களை வளர்த்து விட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா திமுக? சட்டப்படி திமுக அரசு போலீஸ் செய்யணுமா இல்லையா? சீமான் கேட்கிற நியாயம் தானே. ஸ்டாலின் விஜய் அக்யூஸ்ட் ஆக்கல, ஸ்டேட் போலீஸ் ஆக்கல, சென்ட்ரல் போலீஸ் ஆக்கல. அவர் இண்டோ பாக் பார்க்கு வலம் போனாரா, இடம் போனாரா? சீமான் இடம் போனாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், நதி நீரை தடுத்தது தப்பு, பாகிஸ்தான் விவசாயிகளுக்கு நம்ம அநீதி இழைச்சிருக்க கூடாது, தீவிரவாதிகள் வேற விவசாயிகள் வேறன்னு இடம் போனார். எடப்பாடி வலம் போனார், மோடியின் வெற்றினார். ஏதாவது கருத்து விஜய் சொன்னாரா? அப்ப ஜானாரக்கி சாமிக்கு தெரியுது, நம்ம மோடியை பாராட்டிட்டோம்னா அது கிறிஸ்டின் முஸ்லீம் எதிராக போயிடுவான். இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டோம்னா சீமானுக்கு பிரச்சனை இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் படம் ஓடான்னா நமக்கு அங்கே படம் ஓடாது. இப்படி போனால் கிறிஸ்டின் முஸ்லீம் பார்க்க மாட்டான். மோடி ரூட், எடப்பாடி ரூட்டில் போனான், சீமான் ரூட்டில் போனால் தேச துறகின்றுவான். ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்குள்ள படம் ஓடாது. அப்போ நீங்கள் இதுக்காக வாயை மூடிட்டு இருப்பீங்க, மற்றவங்க கேள்வி கேட்கக்கூடாது உங்களை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் விமர்சனம் அப்படிங்கிறதா மக்களுடைய கருத்து, சமூக வலைத்தளங்களையும் பார்க்குறோம். இவர் ஏன் ஆளுங்கட்சியை விமர்சிக்க மாட்டாரு, ஏன் தொடர்ந்து விஜய் பக்கமே வராரு? விஜய் வந்து எதுவுமே பேசலையே. அவங்க இப்போ ஒரு இதில் விஷயம், ஒரு இன்சிடென்ட்ல இருக்காங்க, அவங்களே நீ மீண்டு வரல, ஏன் விஜய் அட்டாக் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு? விஜய் ஒன்றும் பெருசாக அமைக்கல. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சனியன் பேசுறாரு. ரெண்டு சனியன்களை சட்டையா தச்சு போட்டுட்டு மூணாவது ஒரு சனியை வருதுங்கிறார். ஏன்னா விஜயா விமர்சிக்கிறாரு, அண்ணா எம்ஜிஆர் விமர்சிச்சா யாரும் விமர்சிக்கிறாரு, எடப்பாடி விமர்சிக்கிறாரு, ஸ்டாலின் விமர்சிக்கிறாரு. தப்பு சரியில்லான்னு சொல்ல வரல. நீங்க விஜய் மட்டும்தான் விமர்சிக்காங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. விக்ரமாண்டிக்கு அதிகமாக விமர்சிக்கிறாரோ விஜய, அது பப்ளிசிட்டி அப்படி வருது. நீங்க முழுமையா அந்த வீடியோ பார்க்கல, நீங்களும் பார்க்கல, பார்த்தா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. மீடியா அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போடுறான். ஈரோடு கிழக்குல கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டுன்னு சொன்னார். விஜய கோழை நாயின்னு சொல்றதா தான் நானே பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா விஜய் தன்னை சிங்கன்னாரு. மதுரையில் அவர் தன்னை சிங்கன்னாரு. கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டுன்னு சீமான் அடிக்கிறாருன்னு சொன்னா, டீப்பா பார்த்தா ஈரோடு கிழக்கு களத்துல யாரெல்லாம் நின்னா? அதிமுக நிக்கல, வேற யாரும் நிக்கல, விஜய் நிக்கல, வேற திமுக, நாம் தமிழர், அதுக்கப்புறம் அவ்வளவுதான், பெரிய இது இல்லை. என்டிஏ நிக்கல, விக்கிரமாண்டில நின்ன என்டிஏ நிக்கல. அப்போ அவர் அந்த வார்த்தையை 3 பேருக்கு ஆட்ரிபியூட் பண்றாரு. என்டிஏ, விஜய், அதிமுக 3 பேருக்கு ஆட்ரிபியூட் பண்றாரு. நான் தான் ஸ்டாலின் எடுத்து நின்னேன், சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் அங்கே களம் இருந்தது, களத்துக்கே வராம ஓடிட்டீங்களா கோழை நாய்களான்னு அடிக்கிறார். ஆனா யாரை அடிச்சதாட்டு அது வெளியே வருது. சிங்கன்னு விஜய் சொன்னதுனால விஜய் அடிச்சாதான் வருது. நானே அப்படிதான் பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன். ஸோ அவர் மருதுபாண்டியர் கூட்டம் திருச்சியில பேசும்போதே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் அடிச்சுக்கிட்டு விஜய் அடிக்கிறார்.
விஜய் பேர்ல எஃப்ஐஆர் இல்லை, விஜய் குற்றவாளி ஆக்கலன்னு கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி தானே. விஜய்க்கு யாரை கொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது, மென்சீரியா கிடையாது, இன்டென்ஷன் கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு, டிரைவரை குற்றவாளி ஆக்குறோமா இல்லையா? டிரைவர் மேல கேஸ் போடுறோமா இல்லையா? அது திட்டமிட்டு பண்ணாரா, தப்புதலா நடந்தாரான்னு ஒரு இது இருக்குதா இல்லையா? அப்போ இந்த ஆக்சிடென்ட்டுக்கு விஜய் குற்றவாளி ஆக்கிருக்கணுமா இல்லையா? பஸ் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா டிரைவரை குற்றவாளி ஆக்குறோம்ல. டிரைவருக்கு நோக்கம் கிடையாது, யாரையும் கொல்லணும்னு நினைக்கல, ஆக்சிடென்ட் நடந்துருது. அதே மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துருது, காரணமான விஜய் குற்றவாளி ஆக்கணுமா இல்லையா? ஸ்டாலின் ஏன் குற்றவாளி ஆக்கல? இல்ல அது பண்ணி அவங்க வளர்த்து விட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா திமுக? சட்டப்படி திமுக அரசு போலீஸ் செய்யணுமா இல்லையா? ஸ்டாலின் மெச்சூரிட்டியா பண்றாரு, அரசியல் ரீதியா பண்றாரு. வெறும் வாயில மன்னிட்டு இருக்கவனுக்கு அவல் கையில கொடுக்க கூடாது, பழி வாங்கின நடவடிக்கைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் செய்யறாரு. ஆனா அந்த விசாரிக்கணும்னா அவரை குற்றவாளி ஆக்கி விசாரிக்கணுமா, அவர் அக்யூஸ்ட் ஆக்காம விட்டுட்டு விசாரிக்கணுமா, அக்யூஸ்ட் ஆக்கிட்டு விசாரிக்கணுமா? சீமான் கேட்கிற நியாயம் தானே. ஸ்டாலின் விஜய அக்யூஸ்ட் ஆக்கல, ஸ்டேட் போலீஸ் ஆக்கல, சென்ட்ரல் போலீஸ் ஆக்கல. ஸ்டாலின் மோடி நம்ம ஸ்டேட் போலீஸையும் சென்ட்ரல் போலீஸையும் நம்ம உருவப்படுத்தி பேசிக்கிறோம். அப்போ சீமான் கேட்கிற நியாயம் தானே. அதுல அடுத்து விஜய் ஒரு போல்ஸ்ல இருந்து சனியன்னு அடிக்கிறாரு. நீங்க பெரியாரை வச்சுக்கிட்டு திராவிடத்தை பேசிக்கிட்டு எல்லாம் நீங்க மாநாட்டில் நடக்கும் போதே தம்பி பலம் நிரூபிக்காத ஒன்ன நம்பி ஒருத்தன் கூட கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? பலமும் போகாம இடமும் போகாம போனீங்கன்னா நடுவில் போய் மாட்டிக்கிட்டு காலி ஆயிடுவான்னு சொன்னாரா இல்லையா? இப்ப அவர் இண்டோ பாக் பார்க்கு வலம் போனாரா இடம் போனாரா? சீமான் இடம் போனாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், நதிநீரை தடுத்தது தப்பு, பாகிஸ்தான் விவசாயிகளுக்கு நம்ம அநீதி இழைச்சிருக்க கூடாது, தீவிரவாதிகள் வேற விவசாயிகள் வேறன்னு இடம் போனார். எடப்பாடி வலம் போனார், மோடியின் வெற்றினார். ஏதாவது கருத்து விஜய் சொன்னாரா? ஏன் சொல்லல? அப்ப அவரை ஏன் கேள்வி கேட்க கூடாதா? கருத்து சொல்லணும் இல்ல. அப்ப ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியுது, நம்ம மோடியை பாராட்டிட்டோம்னா அது கிறிஸ்டின் முஸ்லீம் எதிராக போயிடுவான். இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டோம்னா சீமானுக்கு பிரச்சனை இல்லை, கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் படம் ஓடாண்டான், நமக்கு அங்க படம் ஓடாது. இப்படி போனா கிறிஸ்டின் முஸ்லீம் பார்க்க மாட்டான். மோடி ரூட், எடப்பாடி ரூட்ல போனா, சீமான் ரூட்ல போனா தேச துரோகின்றுவான், ஆந்திரா கர்நாடகா கேரளாவுக்குள்ள படம் ஓடாது. அப்ப நீங்க இதுக்காக வாய மூடிட்டு இருப்பீங்க, மற்றவங்க கேள்வி கேட்க கூடாது. உங்களை பப்ளிசிட்டி மட்டும் உங்களுக்கு சாதகமா கண்ட ரீல்களை விட்டு தினமரெல்லாம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. என்ன சார் பப்ளிசிட்டி? ஆல்ரெடி பப்ளிசிட்டி ஆனாலும் தானே அவரு ஃபேம் இருக்கே அவருக்கு. அஜித்தும் பப்ளிசிட்டி ஆன ஆளு தான். அஜித் ஒரு பச்சையை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தினமலர்ல விளம்பரம் தேடலையே. சிவகார்த்தியனும் பப்ளிசிட்டி ஆன ஆளு தான். ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவர் வராரு இவர் வராரு இங்க போறாரு, 50 சீட்டு 60 சீட்டு 70 சீட்டுன்னு தேடலையே. ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணாம கட்சி பேரை மட்டும் அறிவிச்சுக்கிட்டு 39 கேண்டிடேட் போடாம படத்துக்கு பப்ளிசிட்டி தேடலையே. கட்சியை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல களத்துல நிற்காம நடுநிலைமை அது இதுன்னு அறிக்கை விட்டு பப்ளிசிட்டி தேடலையே. பப்ளிசிட்டி தேடுறாரு. பப்ளிசிட்டி விஜய்க்கு இருக்கு, அஜித்துக்கு இருக்கு. அஜித்தோட விஜய்க்கு சற்று கூடுதலாக கூட இருக்கலாம். அதுக்கு குஷி ஆனந்தோட உழைப்பும், ஆளப்போறான் தமிழ்னு போஸ்டர் ஒட்டி அதை வச்சு விஜய் அரசியலுக்கு வராருன்னு விவாதம் நடத்துறது காரணமா இருக்கலாம். அப்போ அவர் தேடுறாருங்கிறது உண்மைதான். செட் பண்ணி செட்டப் வேலையை திராவிட ஜீவா சொல்ற மாதிரி செட்டப் வேலையை விஜய் செய்யறாருங்கிறது 100க்கு 100 உண்மைதான். நீங்க என்ன பப்ளிசிட்டின்னா கூடுதல் பப்ளிசிட்டியா செட்டப் வேலைகள்ல செய்யறாரு. அதுக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு 8-10 கோடிகளை கொடுத்து அவர் ஒவ்வொரு பலகீனமான பத்திரிகையாளர்களை வச்சு ஜிம்மிக்ஸ் காட்டுறாருங்கிறது உண்மைதான். ஓகே, இப்போ சீமான் சார் வந்து தனித்து நிற்கிறார் அப்படிங்கிற முன்னாடியே சொல்லிட்டாரு. ஒரு கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு மாதிரி புன்னகை தான், ஒரு சிரிச்சுக்கிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி என்டிஏ கூட்டணியில இல்ல வேற கூட்டணியில ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? 214 தனிச்சு நிற்கிறத தான் அவர் சொல்லிட்டாரு. அவரோட கருத்தை தான் நான் முன்னெடுத்து வைக்க முடியும். என்னோட ஆசைகள் வேற. பட் தலைவர் தான் முடிவெடுக்கணும். அவர் வட இந்திய ஓட்டர்ஸ் எல்லாம் பாஜக ஓட்டுங்கிறார். வட இந்தியெல்லாம் ஒன்னா ஓட்டு போடுவான், தேவர் வன்னியர் கவுண்டர்லாம் பிரிஞ்சு நின்று அழிஞ்சு போவாங்கிறார். அதானே சொல்றாரு அவரு. தமிழரான முக்குலத்தோரும் வன்னியரும் கவுண்டரும் ஜாதியா தமிழனா நிற்காம பிரிஞ்சு போய் அழிஞ்சிருவான்,
வட இந்தியெல்லாம் ஒன்றா ஓட்டு போட்டு அதிகாரத்தை எடுத்துருவான்னு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள வானதியை பாஜக ஓட்டுறாட்டு ஜெயிக்க வச்சதாட்டு சொல்கிறாப்புல, கூட உள்ளவரும் சொல்கிறாப்புல. ஸோ கடுமையான பாஜக எதிர்ப்பு இண்டோ பாக் வார் விஷயம்னாலும் சரி, சார் விஷயத்துலனாலும் சரி சீமான் கொண்டு போகிறாரு. 234 கேண்டிடேட் போடுறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கேண்டிடேட்டையும் தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வராரு. எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோர திருப்புறாரு. பன்னீர்செல்வம், தினகரன், ஓபிஎஸ் இவங்களை அவர் சிம்பதி வர மாதிரி பேசிக்கிட்டு இவங்களெல்லாம் காலி பண்ணது, அடித்ததெல்லாம் நானுங்கிற மாதிரி இவங்களெல்லாம் காலி பண்ணதுனால தேவர் ஜாதி அரசியல் பண்ணுறாருன்னு ஓபிஎஸ் அடிக்கிறாரு. அடுத்து வீரப்பன் மேட்டரில் ஜெயலலிதா வீரப்பனை என்கவுண்டர் பண்ணான்னு இப்போ பெருமையாக சொல்லிடுவியா? வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன பேர்? கருணாநிதி திருடர், ஜெயலலிதா திருடின்னு அவர் கருத்து, என் கருத்து இல்லை. அந்த கருத்தை அவர் அடித்து பேசுகிறாரு. ஸோ அவர் திருச்சி மாநாட்டில் பேசும்போது 4 கட்சி பலம் நிரூபிக்காத விஜய் 5 வரையும் அவர் அடிக்காருன்னா அவர் 214 தனிச்சு போடுற முடிவில் தான் அவர் போகிறாரு. நான் முயற்சி பண்ணுறேன், அது என்னோட முயற்சி. அதுக்கு மோடி சம்மதிக்கணும், அண்ணாமலை களத்துக்குள்ளே வரணும், எடப்பாடி வைஸ் பிரசிடென்ட் மூலமாக சம்மதிக்கணும், அப்போவார் சீமான் சம்மதிக்கணும். அதுக்காக நான் என் முயற்சியை நான் விடலை. அவர் 214 தனிச்சுக்கு தான் தெளிவாக போகிறார். முஸ்லீம் ஓட்டுகளுக்காக முஸ்லீம் அதில் விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காரு, கிறிஸ்டின்கிட்ட விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு பாதையில் 2021 நிலைப்பாட்டில் தான் அவர் போகிறார். அதான் சார், இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த திருமுனை கூட்டங்கள், அந்த மாநாடு எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்க பட்சத்தில் அந்த வெற்றி வாய்ப்பு, அந்த சீட்டுகள் ஜெயிக்கிறது, அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? எப்படி சில தொகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். நான் என்னோட இது வேற விதத்தில் நான் இருக்கிறேன். பட் அதுக்குள்ள சோமனி பட்ஸ் இருக்கு. அதில் நம்ம ஆசையை பேசிட்டு ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முயற்சி பண்ணுறாங்கிறத நம்ம இருக்கிறோம். அதான் சார், அந்த என்டிஏல சீமான் முதல்வர் வேட்பாளர். எஸ், இது சொல்லியிருக்கீங்களா? அவர்கிட்ட ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா? அவரோட ரியாக்ஷனு அவரு அண்ணன் உங்கள் ஆசையை சொல்கிறீங்க, நான் ஏன் பாதையில் போகிறேன்னு சொன்னார். சரி, ஓகே சார். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.